வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்று விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கம்பளை அம்புலுவாவில் பரவிய தீயினால் 300 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம் சேதம். சிலாபத்தில் கரையோர மற்றும் ஆழ்கடல் மீனவர்கள் மீண்டும் தமது தொழிலில் ஈடுபட தயார். இலங்கை அரசாங்கத்துக்கு நிபந்தனைகளுடனான தவணை கடன் அனுமதிப்பு சர்வதேச நாணய நிதியம் தகவல். காட்டு யானைகளின் தொல்லைக்கு தீர்வொன்றை கோரி ஹம்பாந்தோட்டையில் சிலர் ஆர்ப்பாட்டத்தில். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ஆர் சம்பந்தன் நேற்று மாலை அலரி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா மற்றும் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க உள்ளிட்ட சிலரும் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பு தொடர்பில் நாம் ஆர் சம்பந்தனிடம் வினவினோம். ஜனாதிபதியின் அழைப்பின் பேரிலேயே தான் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியுடைய அழைப்பின் பேரில் நேற்று பின்னிடம் அவரை நான் அலரி மாளிகையில் சந்தித்தேன். அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் நடைபெற்று வந்திருந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக, பாராளுமன்ற தெரிவுக்குழு விடயம் சம்பந்தமாக பல விடயங்களை பற்றி அவர் என்னுடன் பேசினார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேரலை தரும்படியாக கேட்டார். அப்பொழுது நான் அவருக்கு கூறினேன், இவ்விடயம் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் ஒரு இடக்கப்பாடு இருக்கின்றது. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் நாங்கள் பங்கு பெற்றுக் கொள்வோம் என்பதை நாங்கள் கூறி, அது எமது இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பதிவு செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். அந்த உடன்பாட்டை மீறி பேரலை என்னால் தர முடியாது. அந்த உடன்பாடு நிறைவேற்றப்பட்ட பிறகு நாங்கள் அது விடயம் சம்பந்தமாக நாங்கள் தயங்க மாட்டோம் என்று கூறினோம். அந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை முடிவடைந்தது. இதேவேளை இசை நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொள்வதற்கு இலங்கை வந்திருந்த இந்தியாவின் பிரபல பாடகர் சோனு நிகம் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இதன்போது சோனு நிகமின் உறவினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். சர்வதேச மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படும் யோசனைகளை எதிர்கொள்வதற்கான எந்தவித திட்டங்களும் அரசாங்கத்திடம் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கிறது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸாத்த நாயக்க இதுகுறித்து விளக்கம் அளித்தார். சர்வதேச மனித உரிமை பேரவை இலங்கைக்கு எதிரான யோசனை ஒன்றை கொண்டுவர உள்ளதாக நமக்கு தெரிய வருகிறது. எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளரினால் நியமிக்கப்பட்ட தரஸ்மன் குழுவின் அறிக்கையில் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க எவ்வித வேறு திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. சேனல் 4 தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்த இலங்கைக்கு எதிரான கருத்துக்களை தோல்வியடைய செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை ஒருபுறம் தள்ளி வைத்துள்ளனர். அதில் உள்ள சிபாரிசுகளை அரசாங்கம் அறியாதது போன்று ஒருபுறம் தள்ளிவிட முயற்சி செய்கின்றனர். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சர்வதேச மனித உரிமை பேரவை இலங்கைக்கு எதிராக முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை ஓரளவு எதிர்நோக்க முடியும். அதுவே எமது நம்பிக்கையாகும். இதனை அரசாங்கம் பொருட்படுத்தாது செயற்படுமாயின் சர்வதேச ரீதியில் நமக்கு எதிராக சுமத்தப்படும் அழுத்தங்கள் மேலும் அதிகரிக்கும். ක්‍රියාවට නැංවීම මගින් ජාත්‍යන්තර මානව හිමිකම් කවුන්සිලය අපිට විරුද්ධව ඉදිරිපත් කළ තිබෙන චෝදනාවලින් යම්තාක් දුරකට ආවරණය වෙන ආකාරයට ඒකට මූණ දෙන්න පුළුවන් ශක්තිය යොදාගත හැකි කියන එකයි අපේ විශ්වාසය. ඒ නිසා විශේෂයෙන්ම කියන්න ඕනේ මේ තත්ත්වය ආණ්ඩුව හිතා මතාම නොසලකා හැරියොත් ඒකෙන් සිදු වෙන්නේ අපිට ජාත්‍යන්තර වශයෙන් එල්ලවන පීඩනය තව වැඩි වෙන එක. இதேவேளை அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டியவுடன் தான் விவாதத்துக்கு தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இது குறித்து கருத்து வெளியிட்டார். අපි පෙරේදා ආණ්ඩුවේ ජනාධිපතිවරයා හෝ நாம் நேற்று முன்தினம் ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களுக்கு சவால் விடுத்தோம். அரசாங்கமும் சர்வதேச நாணய நிதியமும் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையின் பிரகாரமே நிவாரணங்களை முடக்க வேண்டி ஏற்பட்டதாகவும், எரிபொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டதாகவும், மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டதாகவும் நான் கூறியிருந்தேன்.
அதனை ஆவணங்களுடன் எந்த ஒரு இடத்திலும் நிரூபிக்க முடியும் எனவும் அரசாங்கத்திற்கு சவால் விட்டிருந்தோம். எனவே அரசாங்கத்துக்கு அனுப்ப முடியுமான பெரியவர் ரஞ்சித் சேமலாப்பட்டியனின் புதிய பாராளுமன்ற உறுப்பினரான நான் தயாராக இருக்கிறேன். அரசாங்கத்தில் உள்ள சிரேஷ்ட சண்டிகரின் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன். ரஞ்சித் சேமலாපිටියන අපි ඉතාමත්ම මේ නවක මන්ත්‍රී කෙනෙක් වුණත් අපි ආණ්ඩුවේ ඉන්න ජ්‍යෙෂ්ඨතම චණ්ඩියව විවාදයට ගන්න ඒ අභියෝගය බාර ගන්න සූදානම්. இது தொடர்பில் தொலைத்தொடர்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரஞ்சித் சேமலாපිටිயவிடம் நாம் வினவினோம். தானும் விவாதத்துக்கு தயார் என அவர் கூறினார். அது குறித்து மக்கள் மத்தியில் பேசுவது மிகவும் சிறந்தது என நினைக்கிறேன். எனவே 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாம் அவருக்கு அழைப்பு விடுக்கிறோம். அந்த விவாதத்துக்கு நான் தயாராக உள்ளேன். இந்த நாட்டு மக்கள் மிகவும் அறிவாளிகள். எனவே புத்தியுள்ள நமது நாட்டு மக்கள் மத்தியில் இந்த விடயங்களை தெளிவுபடுத்துவது மிகவும் முக்கியமானதாகும். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷவுடன் இது குறித்த விவாதத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த விவாதத்தை சிரச டிவியில் விரைவில் எதிர்பாருங்கள். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெற்றுக் கொள்வதற்காக செய்து கொண்ட உடன்படிக்கைகள் காரணமாகவே இலங்கையில் வட்டி வீதமும் நாணய மாற்று வீதமும் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன. அதன் காரணமாகவே எரிபொருட்களின் விலையும் மின் கட்டணமும் அதிகரிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தி வருகின்றன. இந்த விடயம் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கலாநிதி ஹோசியிடம் நாம் வினவினோம். You'll see that in our program with the government, there's a condition that அரசாங்கமும் நாமும் செய்து கொண்டுள்ள கடன் சார்ந்த திட்டங்கள் தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை மின்சார சபையும் நட்டமடையாத நிறுவனங்களாக முன்னெடுக்க வேண்டும் என்பது அதன் ஒரு நிபந்தனையாகும். அதனை செயற்படுத்தும் போது பாரிய அளவில் எரிபொருட்களின் விலை அதிகரித்தால் அதனை முகாமைத்துவப்படுத்துவதற்கு திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். அதுவே சந்தை நிலவரமாகும். அரசாங்கத்தினால் அந்த செலவுகளை தாங்கிக் கொள்ள முடியாது. மறுபுறமாக யோசிக்கும் போது இவ்வாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ந்தும் பயணிக்குமாயின் அரசாங்கம் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கும். அந்த நிதியை எவ்வாறு திரட்டிக் கொள்வது? அதற்கு பணம் அச்சிட வேண்டி ஏற்படும். அதன் போது பணவீக்கம் அதிகரிக்கும். கடன் பெற முயற்சித்தால் வட்டி வீதம் அதிகரிக்கும். எனவே அரசாங்கத்திற்கு மாற்று வழி இல்லை. செலவுகளை ஈடு செய்யக்கூடிய விலையாவது அரசாங்கத்தினால் நிர்ணயிக்க வேண்டி ஏற்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள நிபந்தனைகளுக்கு அமைய அரசாங்கம் செயற்படாவிடின் எண்ணிய கடன் தொகையை பெற்றுக் கொள்வதில் எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படலாம். Well, I think that's why the government is being flexible in நம்மை போன்று அரசாங்கமும் இது குறித்து புரிந்து கொண்டு செயற்படுவதாக நான் நினைக்கிறேன். அரசாங்கம் தற்போது எடுத்துள்ள கொள்கை ரீதியிலான தீர்மானங்கள் தொடர்பில் நாம் திருப்தி அடைகின்றோம். இந்த நம்பகத்தன்மையை முன்னெடுத்துச் செல்லாவிடின் எதிர்கால செயற்திட்டங்களை எம்மால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடும். நம்பகத்தன்மை தொடருமாயின் பிரச்சனை இல்லை. இந்த செயற்திட்டங்கள் மூலம் பொருளாதாரத்திற்கும் நாம் கடன் சார் விடயங்களுக்கும் ஏற்படும் அழுத்தங்கள் தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றோம். Right now, we're still in the phase of discussing the implications of all these measures for the economy and then for the program. இது தொடர்பான முழுமையான நேரடி கலந்துரையாடலை ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30க்கு MTV ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில் நீங்கள் எதிர்பாருங்கள். கம்பளை அம்புலுவாவ மலைப்பகுதியில் ஏற்பட்ட தீ பெரும்பாலும் கட்டுப்பாட்டுக்குழு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த தீயினால் 300 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அம்புலுவாவ பகுதியில் ஏற்பட்ட தீ தொடர்பில் ஆராய்வதற்காக நியூஸ் வெஸ்ட் குழாத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் அந்த பகுதிக்கு சென்றிருந்தனர். கம்பள அம்புலுவாவ பகுதியிலே தீ பரவி இருக்கிறது. குறிப்பாக புகைமூட்டமாக காணப்படுகிறது. இந்த காட்டின் மேற்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் தீ பரவி இருக்கிறது. குறிப்பாக இந்த காட்டு தீயினால் பெருமளவான காடுகள் அழிந்திருப்பது எங்களால் கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் இதனை கட்டுப்படுத்துகின்ற பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாதுகாப்பு படையினர். இப்பொழுது நாங்கள் அது தொடர்பான காட்சிகளை ஹெலிகாப்டர் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நியூஸ் வெஸ்ட் செய்திகளுக்காக கம்பளை அம்புலுவாவ வான்பரப்பிலிருந்து முருகேசராஜா பிரதீப். நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அம்புலுவாவ பகுதியை அண்மித்த போது மேற்கு பகுதியில் ஏற்பட்டிருந்த தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக விமானப்படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததுடன் அதற்காக பெல் 212